بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ربنا تقبل منا إنك أنت السميع العليم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إن من خياركم وأحسنكم أخلاقا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றது. வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்து உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய ரமபான் மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம். 3 ஜும்மாக்களை கடந்து 4வது ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமபான் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறது. அறிந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள், அறியாதவர்கள் அறியாமலேயே ரமபானை கடந்து செல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை 3ஆக பிரித்தார்கள். ரஹ்மத்து, மக்ஃபிரத்து, இத்கும் மினன் நார். அருள் கொடை, மன்னித்தல், நரகத்திலிருந்து விடுதலை. இந்த ரமலான் சொல்லக்கூடிய செய்தி இது 3ம் நம்மை கடந்து கொண்டிருக்கிறது. இந்த தன்மை நம்மிடத்தில் வந்திருக்கிறதா? முதல் 10 ரஹமத்து என்று சொல்கிறோம். ஆனால் ரஹமத்து என்ற இரக்க பண்பு நம்மிடத்தில் வந்ததா? அந்த 10 நாளும் நமக்கு அப்படி ஒரு பயிற்சியை என்ற நோக்கம் நமக்கு தந்து விட்டு போனதா? 2வது 10 மக்ஃபிரத்தை, மன்னித்தல், பிறரை மன்னிக்கும் மனப்பக்குவம் அந்த 2வது 10 நமக்கு தந்ததா? சற்று யோசிக்க வேண்டும். இத்கும் மினன் நார், இந்த 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலை. நாம் தண்டிப்பதற்கு ஆற்றல் இருந்தும் தண்டிக்காமல் அவர்களுக்கு உபகாரங்களை செய்ததுண்டா என்று இந்த 3 10ம் 3 கேள்வி நம்மிடத்திலே கேட்கிறார். அல்லாஹ்விடத்திலே நாம் எதை கேட்பதாக இருந்தாலும் அதற்கு முன்பு அல்லாஹ் நம்மிடத்திலே பார்ப்பது, இவன் மன்னிப்பை கேட்கிறான், இவன் யாரையேனும் மன்னித்திருக்கிறானா? இவன் என்னிடத்துல அருள் வளங்களை அள்ளி அள்ளி தாய் என்று கேட்கிறான், இவன் யாருக்காவது ஏதேனும் வழங்கி இருக்கிறானா? இவன் என்னிடத்திலிருந்து நரகத்தின் பாதுகாப்பை கேட்கிறான், இவன் தண்டிக்கும் அளவுக்கு ஆற்றல் இருந்தும் அவர்களை தண்டிக்காது அவர்களுக்கு ஏதேனும் நன்மை செய்திருக்கிறானா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் இந்த குணத்தை எதிர்பார்க்கிறான். இது நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த நோம்பு நமக்கு அதை உணர்த்தி இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய இந்த ஜும்மா நமக்கு போதுமானது. ஏதோ சஹருக்கு எழுந்தோம், ஒரு 14 மணி நேரம் பட்டினி இருந்தோம், ஏதோ தொழுதோம், ஏதோ இஃப்தார் செஞ்சோம், எப்படி ஏதோ ஏதேனும் 1-2 அமல் செஞ்சோம், முடிஞ்சு போச்சு ரமலான். இதுவெல்ல ரமலான். ரமதான் இந்த 3 பண்பையும் நமக்கு கற்றுத் தந்திருந்தால் உண்மையாகவே 100% இந்த ரமலான் நமக்கு மிகவும் பயனை தந்த ரமதான். காரணம், அல்லாஹ் நோன்புக்கு நானே கூலி என்கிறான். இந்த ரமதான் மாதத்திற்கு இறைவனே கூலி, அந்த ரமலான் நோன்புக்கு இறைவனே கூலி. ஆனால் அந்த நோன்பு அதன் வேலையை நம் இடத்தில் செய்துவிட்டு போயிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். எந்த மாற்றமும் இல்லை. ஷாபான்ல எப்படி இருந்தாரோ அப்துல் ரஹ்மான், இந்த அடுத்து வரும் ஷப்பால்லே அப்படித்தான் இருக்கிறார். ரமலான் வேலையே செய்யல.
ரமலான் வேலையை செய்யாத போது அல்லாட்ட ரஹமத்து மகபிரத்து துக்கமினார் இதையெல்லாம் நாம எதிர்பார்க்கிறது எந்த வகையில நியாயம்? யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல ரஹமத்துனா என்னான்னு ஒரு அழகான வரலாறு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் பல நாள் சாப்பிடாம, தண்ணீர் குடிக்காம, சரியான ஆடை இல்லாம, காலில் போட்டுக்கிற செருப்பு கூட இல்லாம நீண்ட எகிப்திலிருந்து மதியன் தேசத்தை நோக்கி ஒரு பயணப்பட்டு வர்றாங்க. நீண்ட காடு மேடெல்லாம் தாண்டி பயணப்பட்டு வர்றாங்க. மதியன் நகரத்தினுடைய வெளிப்புறத்துக்கு வந்துட்டாங்க. அவுட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவோம்ல, வெளிப்புறத்துக்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஒரு கிணறு. அந்த கிணத்துல நல்ல ஆண்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீரை மெத்தி மெத்தி ஆட்டுக்கு ஊற்றி தண்ணீர் போடுறாங்க ஆடுகளுக்கு. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஓரத்துல அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு. நீண்ட தூரம் நடந்தே வந்திருக்கிறாங்க, சாப்பிடாம குடிக்காம செருப்பு இல்லாம போதிய ஆடையெல்லாம் இல்லாம கஷ்டமா வந்திருக்கிறாங்க. ஒரு ஓரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நிழல்ல படுத்தாங்க. அதுக்கு பக்கத்துல இந்த கிணறு, இந்த காட்சியே பாக்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு உடம்புக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கேட்டாங்க, மா ஹத்துருக்குமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அவங்க எல்லாம் அவங்க ஆட்டுக்கு தண்ணீர் போடுறாங்க, நீங்களும் இந்த காலி கிணறு இருக்கு, நீங்களும் அப்படி தண்ணி எடுத்து போட்டிக்க வேண்டியதானேன்னு கேட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு பொம்பளைகள் சொன்னாங்க, பாலத்தா லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர ரிஆஉ வ அபூனா ஷைഖுன் கபீர். நாங்க பொம்பளை பிள்ளைங்க, அப்படி எல்லாம் வந்து நாங்க அந்த பாறையை விலைக்கு விட்டு வாளியை உள்ள போட்டு தண்ணியை எடுத்து ஊத்துற அளவுக்கு ரொம்ப பெரிய தடகாத்திரமான ஆளுங்க நாங்க இல்ல. இவங்க இறைச்சி வச்சுட்டு மிச்சமான தண்ணி கொஞ்சம் இருக்கும், அததான் நாங்க எங்க ஆட்டுக்கு புகட்டுவோம். அவங்க ஆம்பளைங்க பலமான வேலையும் செய்யறாங்க, நாங்க செய்ய முடியாது. எங்க வீட்டுல ஆம்பளை இருக்காங்களான்னு கேட்டுறாதீங்க. எங்க அத்தா இருக்கிறாங்க, அபூனா ஷைഖுன் கபீர், ஆனா வயசானவர் எங்க அத்தா, அவர்னால இப்படி வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அவர் வீட்டுல இருக்கிறாங்க. நாங்க எங்க ஆட்டுக்கு இப்படி புகட்டுறதுக்கு இவங்க எல்லாம் தன்னுடைய ஆட்டுக்கு தண்ணீர் போட்டி போன பிறகு நாங்க லாஸ்டா தான் செய்ய முடியும், எங்களால முடியல அப்படின்னா. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை கேட்ட உடனே அந்த பொம்பளைங்க யாருன்னு விசாரிக்கல, தன்னுடைய நிலையை யோசிச்சு பார்க்கல. அல்லாஹ் அடுத்து சொல்றான், நேரா போனாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூடி இருந்த அந்த மூடிய விலைக்கு தண்ணீரை முண்டு அந்த ஆடுகளுக்கு நீர் போட்டி நீங்க போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு மீண்டும் போய் நிழல்ல படுத்துக்கிட்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல இதை பதிவு செய்யறான். யாரு என்னாலும் தெரிய வேண்டாம் இறக்கப்படுறதுக்கு. அம்மா மேல, பிள்ளைங்க மேல, மனைவி மேல, அண்ணன் தம்பி மேல, மாமா மச்சான் மேல, நண்பர்கள் மேல, பழக்க வழக்கம் உள்ளவங்க மேல இறக்கப்படுறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லலாம். என்னை பெத்தவோ, என்னை கட்டினவோ, நான் பெத்த பிள்ளை, ஏன் உடன் பிறந்தவன், ஏன் நண்பன், ஏன் மகல்லாவாசி, காரணம் சொல்லலாம். ஆனா இது எல்லாம் முழுமையான ரஹமத்துங்கிறான் அல்லாஹ். யாருன்னே உனக்கு தெரியாது, உனக்கும் கஷ்டமா இருக்குது. அப்படி இருந்த போதும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அது வந்து ஒரு ஏழைக்கு, ஒரு சிரமப்படுறவங்களுக்கு உதவணுமே என்ன வந்துச்சு, அந்த இரக்கம் சுரந்ததா இல்லையா? அந்த இரக்கம் முதல் பத்தில் மனிதா நோன்பாளி உனக்கு சுரந்ததா என்று அல்லாஹ் கேட்கிறான். ரஹமத்து தானே முதல் பத்து, ரஹமத்து. இறைவா அப்படின்னு அல்லாஹ்ட்ட கெஞ்சிருப்பேன், அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு, கிருபை காட்டு அப்படின்னு கெஞ்சிரமே. இந்த முதல் பத்துல அல்லாஹ் தான் கேட்கிறான், ஏன்ட்ட கேட்கிறியப்பா, நீ எத்தனை பேர்த்துக்கு கிருபை காட்டினாய், எத்தனை பேர்த்துக்கு இறக்கப்பட்டாய். இறக்கப்படுறதுக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க, மனசுதான் வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல என்ன காசு இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல என்ன காசு இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பலகீனமான ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டு நிக்கிறாங்களே, அந்த இரக்கம் வந்ததா இல்லையா? அதை பாராட்டி கியாமத்து நாள் வரை அவர்களை புகழ்ந்து பேசி என்று குர்ஆன் வசனமாக அல்லாஹ் இருக்கிறானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த செயலை நீங்க குர்ஆனாக ஓதினால் அது உங்களுக்கு சவாப், அது உங்களுக்கு நன்மை. அவங்களுடைய வரலாற ரப்ப இங்க சொல்றது நோக்கம், நாம பிறர் மீது இறக்கப்படணும். யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களுடைய பின்புலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா இதுல என்ன இன்னொரு விசேஷம் தெரியுங்களா?
மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல ஒண்ணும் இல்லாத பராரியா வர்றாங்க. ஆனா அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் ஆடுங்கிற சொத்தோட இருக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் காசு பணங்கிற சொத்தோட இருக்கிறவங்களுக்கு பலகீனமானவங்களாலே ஆச்சே நினைச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அப்போ இறக்கப்படுறதுக்கு ஏழைக்கு மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல பணக்காரனுக்கு நாம இறக்கப்பட வேண்டியிருக்கு. ஏழைகள் மீது மட்டும் இரக்கம் சொந்தம் அல்ல, அது பணக்காரர்கள் மீதும் சில நேரங்களில தேவைப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுனாமியால அடிச்சு முடிச்ச உடனே எத்தனை பணக்கார பிச்சைக்காரனா மாறினானா இல்லையா? அதே போல சென்னையின் பெருவெள்ளத்துல எத்தனையோ பணக்காரர்கள் அடுத்த வேளை சாப்பாடு தருவீர்களா என்று கேட்டார்களா இல்லையா? அப்போ இறக்கப்படுவதற்கு ஏழை பணக்காரன், அறிந்தவன் அறியாதவன் தேவையில்லை. இரக்கம் சுரந்ததா? அந்த 10 நாள் உனக்கு பாடம் தந்ததா? அப்படி என்றால் அந்த 10 நாள் ரஹ்மத்தி உன்னிடத்திலே பாடம் தந்திருந்தால் அது உனக்கு பலனையும் தந்திருக்கும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. முதல் 10 ரஹ்மத்தை நம்ம இடத்தில் இறக்க வந்ததா? நாம நோன்பு வச்சிருக்கோம், எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்களே, நம்ம யாருக்காவது அந்த 10 நாள் ஏதேனும் ஒரு உதவி செஞ்சோமா? யோசிச்சா போதுமா? அந்த உதவியும் கூட ரப்பினுடைய திருமுகத்திற்காக செய்தவா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப முதல் 10 நம்ம இடத்துல வேலை செய்திருக்க வேண்டும், அல்லாஹ் அப்போது அந்த 10ஐ கபூல் செய்வான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, இரண்டாவது 10 நடுப்பத்து மக்ஃபிரத்து என்று சொன்னார். மக்ஃபிரத்துனா மன்னிக்கிறோம். நாம எத்தனை பேரை அந்த 10 நாள்ல மன்னிச்சிருக்கோம், அல்லது எத்தனை பேரை ஏசி பேசியிருப்போம்? மன்னிக்கிற இடத்துல ரப்பு இருக்கிறான், நம்ம மன்னிப்போம். ஆனா அவன் தான் கேட்கிறான், என் அடியார்கள் உன்னிடத்தில் யாரேனும் பிழை செய்திருந்து நீ அவர்களை மன்னித்தாயான்னு கேட்பான் அல்லாஹ். ஏங்க அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதே என்னன்னு கேட்டா அவனுடைய பண்பு நம்ம இடத்துல பிரதிபலிக்கணும். அவன் ரஹீமா இல்லையா? நாம் சில நேரங்களில் ரஹீமாக வெளிப்படலாம். அவன் ரஹ்மான், சில நேரங்களில் நாம் ரஹ்மானாக வெளிப்படலாம். அவன் கஃபார், சில நேரங்களில் நாம் கஃபாராக வெளிப்படலாம். அவன் ரஸாக், சில நேரங்களில் நாம் ரஸாக்காக வெளிப்படலாம். இப்படி அல்லாஹ்விடத்தில் இருக்கும் சில உயரிய பண்புகள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் மன்னிப்பாளன். நீ மன்னிச்சியா? அதை கேட்கிறான் அல்லாஹ். இறைவா, நான் அதை ஏதோ பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிரு அழுதா மட்டும் போதாது. அல்லாஹ் கேட்பான், நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும்பா, நீ எத்தனை பேர்த்த மன்னிச்சேன்னு கேட்பான். உன் மனைவியை, உன் வேலைக்காரனை, உன் பிள்ளைகளை, உன் சொந்த பந்தத்தை, உன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனை, இப்படி உன்னோட பழகிறாள எத்தனை பேர்த்த நீ மன்னிச்ச? என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற உனக்கு தகுதி இருக்கணுமா இல்லையா? தகுதியும் தரத்தையும் ரப்பு எல்லா காரியங்களிலும் எதிர்பார்க்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு நிகழ்வு புகாரிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு மிஸ்தஹர் ஒருத்தர் இருந்தார் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொந்தக்கார், அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறவர். அவருக்கு எல்லாம் இவங்க தான் கொடுப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லாம் கொடுப்பாங்க. மிஸ்தஹர் ரலியல்லாஹு ஏழை கஷ்டமானவர், எல்லாம் கொடுப்பாங்க. அபூபக்கர் கொடுக்கறத வச்சுதான் கொஞ்ச நாள் மிஸ்தஹர் ரலியல்லாஹு வாழவே செஞ்சாங்க. அவ்வளவு பெரிய தனவந்தர் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஆனா அந்த மிஸ்தர் என்ன தெரியுங்களா பண்ணார் வாழ்நாள்ல? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகளார் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு துணைவி ஆயிஷா அம்மாவை பற்றி பிறர் தப்பாக பேசும் பொழுது இவரும் அவ்வாறு தப்பாக பேசிவிட்டார். ஏதோ முனாஃபிகீன்கள் தப்பாக பேசுறாங்க, ஆயிஷா அம்மாவை தப்பாக பேசிட்டாங்க. இவர் காதுல விழுந்துச்சு, ஆமான்னு சொல்லி இவரும் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாரா? இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு போயிடுச்சு. கண்டவன் கடியம் எல்லாம் பேசுறான் உங்க மகளை, அது இருக்கட்டும், உங்ககிட்ட வாங்கி சாப்பிடுறாரு மிஸ்தகே, அவரும் பேசுறாரு தெரியுமா உங்க மகளை அப்படின்னு சொல்லிவிட்டார். சொன்ன உடனே அபூபக்கருக்கு கோபம் வந்துருச்சு. இயல்பும் மனிதனுடைய இயல்பா இல்லையா? கோபம் வந்துருச்சு. மிஸ்டர் என் மகளை பத்தி தப்பா பேசுனாரா? இனிமே மிஸ்டருக்கு ஒரு நயா தொட்டு கூட கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டான். சத்தியம் பண்ணியே சொல்லிட்டார். நயா தொட்டு கூட என் மகளை தப்பா பேசுற மிஸ்டருக்கு நான் இனிமே தரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாஹ் உடலையே அபூபக்கருடைய தன்மை அப்படி இருக்கக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து நற்குணம் இந்த சமுதாயத்திலே உயர்ந்த நற்குணம் உள்ளவர்களா இல்லையா? உயர்ந்த நற்குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நற்குணத்துல வர முடியும். அப்படிப்பட்ட நற்குண சீல மிஸ்டருக்கு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் ஒரு நீண்ட வசனத்தை இறக்கணும். அதுல இப்படி ஒரு வார்த்தை வருது, அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். என்னங்க மிஸ்டருக்கு நீங்க அள்ளி கொடுத்தீங்க, தப்பு பண்ணாரு, அவரை தண்டிக்கிற மாதிரி அவருக்கு இனிமே தரமாட்டேன்னு சொல்றீங்க. அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு, அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்கணும் என்று நீங்கள் பிரியப்பட மாட்டீர்களா?
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அல்லாஹ் மன்னிப்பதற்கு நீங்கள் பிரியப்பட மாட்டீர்களா? அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணையாளனுமாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு நீண்ட வசனத்தினுடைய ஒரு தொடர் அல்லாஹ் இறக்கிட்டான். இறக்க உடனே அபூபக்கர் ஆடி போயிட்டாங்களே. ஆடி போயிட்டு அவங்க சொன்னாங்க, ஆமா ஆமா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யா ரப்பனா இன்னா நுஹிப்பு அன் தக்ஃபிர லனா, நீ மன்னிக்கப்படுவதை நாங்கள் பிரியப்படுகிறோம் இறைவா, நீ மன்னிக்கலாட்டி நாங்க எங்க போவோம்? அதனால மிஸ்டேக்கின் மேட்டு நிப்பாட்டுற மாதிரி இல்ல, முன்னாடி கொடுத்ததை விட இன்னும் நிறைய கொடுப்பேன் மிஸ்டேக், முன்னாடி கொடுத்ததை விட நான் இன்னும் நிறைய கொடுப்பேன், நான் மிஸ்டேக் மன்னிச்சுட்டேன், ரப்பு என்னைய மன்னிச்சிரு, ரப்பு என்னை மன்னித்து விடுவாயா, இறைவா என்னை மன்னிப்பாயா. இதுதான் உயர்ந்த பண்பு. தண்டிக்கிற இடத்துல இருந்தாலும் கூட மன்னிக்கும் பக்குவம் நம்ம இடத்துல இருந்தால் நிச்சயமாக நம்ம எல்லாம் மன்னிப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் நாளைக்கு கேட்பான், ஏதேனும் தப்பு பண்ணிட்டோமோ, இறைவா நான் தப்பு பண்ணனா என்னை மன்னிச்சிருன்னு கேட்கும் பொழுது, ஏன்பா நீ ஏன்ட்ட கேட்கறிய, இன்னாருக்கு நீ இதை மன்னிச்சியா, இன்னாருக்கு உன்ட்ட பாய் மன்னிச்சுங்க பாய் உன்ட்ட கெஞ்சி நானே, நீ கல்லிஞ்சக்கரனா திருப்பி போனிய அப்படின்னு நல்லா கேட்பானா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா அந்த விஷயத்துல? அப்ப இந்த 2வது 10 என்ன சொல்லுது? மகபிரத்தை, மன்னிப்பை கேட்கிறாயா? மனிதா நீ யாருக்கேனும் மன்னித்து இருக்கிறாயா? உன்னுடைய சொந்த மதத்துல, உன் குடும்பத்துல, மற்ற யாரா வேண்டாம் இருக்கட்டுமே, உனக்கு சின்ன பாதிப்பை தந்திருப்பாங்க, சின்ன மன உளைச்சலை தந்திருப்பாங்க, அல்லது உனக்கு உன்னை கொஞ்சம் மரியாதை குறைவாசன நேரத்துல பேசி இருப்பாங்க, அவங்களை நீ மன்னிச்சு அவங்களுக்கு நீ ஏதேனும் செஞ்சிருக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது, ஆம் இறைவா என் வாழ்நாளில் இப்படி ஒரு நிகழ்வு உண்டு என்று காட்டினால் ரப்பு நம்மை மன்னிக்க போதுமானவனா இல்லையா? இப்ப இந்த நறுக்குணம் வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், இன்னமின் ஹியாருக்கும் உங்களின் மிகச் சிறந்தவர் யாரு தெரியுமா? அஹாசினக்கும் அஹ்லாகன், குணத்தால் அழகானவர். காசு பணம், நகை நட்டு, வீடு வசதி, காரு பங்களா, அழகு, ஆட்சி, இதை கொண்டு ஒரு மனிதன் அவனை சிறந்தவன் என்று சொல்ல முடியாது. சிறந்தவன் என்று அவன் தன்னை சொல்லிக்கலாம், மக்கள்கிட்ட அல்லாட்ட எடுபட. சிறந்த மனிதன் அல்லாவிடத்துல யார்? அழகான நற்குணம் அவனிடத்துல இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மகுபிரத்து மன்னிக்கும் பக்குவம் அவனிடத்துல இருந்தால் அவன் அழகிய நற்குணத்தில் இருக்கிறான் என்று பொருள். அதனால இந்த 2வது 10 நம்மை பார்த்து கேட்பது, மகுபிரத்து என்ற நிகழ்வு உன் வாழ்நாளில் எப்போதாவது நடந்திருக்கிறதா? அதிலும் குறிப்பாக இந்த நடு 10 என்ற அந்த 10 நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்று இந்த நோன்பு நம்மை பார்த்து கேட்கும் பொழுது அதற்கு நாம் அழகிய பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அதுதான் இந்த 2வது 10 நமக்கு சொல்லக்கூடிய பாட். 3வது 10 இந்த 10, இறைவா என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, நரக விடுதலையை அல்லாஹ் இந்த இந்த இறுதி 10 கேட்க சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்கிறார். அல்லாஹ்ட்ட நரக விடுதலைய கேட்டு ரப்பு தந்துட்டான்னா அல்லாஹ் அக்பர், அதை விட பெரிய நிஅமத் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாம் அனுபவிக்க போகிறதே இல்லை. இதுக்கும் மினன்னார் எந்த அளவுன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது நபிமார்கள் உட்பட எல்லோரும் நரகத்தின் மேலால் தான் குறிப்பிட்ட நேரம் பயணிக்க வேண்டும். நரகம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதைக்குழி, அதன் மேலே அல்லாஹ் ஒரு பாலம் போட்டு இருப்பான். அந்த பாலத்தின் மீதுதான் நபிமார்கள் இருந்து பாம்பரன் வரை எல்லாரும் பயணித்து போக வேண்டும் சொர்க்கத்திற்கு. சொர்க்கம் அங்க இருக்குன்னா நரகத்தை நடுவுல வச்சிருப்பான், தரையை எங்க வச்சிருப்பான். நீங்க அப்படியே டிராவல் பண்ணி அங்க இருக்கு சொர்க்கம் போகணும்னு சொல்லுவான். நபிமார்கள் உட்பட எல்லாரும் அப்படிதான் போகணும். அவர்கள் அமல்களுக்கு ஏற்றால் போல் சிலர்கள் காற்றை விட, சிலர்கள் அதாவது பெருங்கொண்ட வேகத்தை விட, இப்படி ஒவ்வொருவர்கள் அவர்கள் அமலுக்கு ஏற்றார் போல் அல்லது அவர்கள் மீது அல்லாஹ் காட்டிய கருணையில் ஏற்றார் போல் அவர்கள் அந்த நரகத்தில் இருந்து தப்பித்து ஓடி போய் சொர்க்கத்திற்குள் போவார்கள். சிலர் மாட்டிக்கொள்வார்கள், சிலர் விழுந்து விடுவார்கள். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமதியை நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னு எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். நபிமார்கள் கூட கேட்டிருக்கிறாங்க, நாமெல்லாம் ஏமாத்துறோம். இறை தூதர்கள் கேட்டிருக்கிறாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்களே, நிறைய நரகத்திலிருந்து இறைவா என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடுவாயாக. காரணம் நரகம் அவ்வளவு படுமோசமானது, நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத அதாபு அங்கே குடிகொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து விடுதலை வேண்டுமையானால் நாம் ஏதேனும் அந்த நிகழ்வுகள் நமக்கு நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று பார்க்கிறேன். தஃப்சீர் ஆலூசி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர் ரூஹுல் மஆனில இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். ஹசன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய 2 பேர பிள்ளைங்களுக்கு 2 குணம் இருந்துச்சுங்க.
ஹசன் ரலியல்லாஹு ரொம்ப சாஃப்டான ஆளு, ரொம்ப மென்மையான ஆளு. ஹுசைன் ரலியல்லாஹு எடுத்தா சரி அடிதான், சரியான கோபக்கார். ரெண்டு பேர்த்துட்டையும் ரெண்டு மாறுபட்ட பண்பு. ஹசன் ரலியல்லாஹுக்கு கோபமே வராது, எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, அதை விட்டுருவோம், இதை விட்டுருவோம், நல்லா இருந்தா சரி, நன்மை வந்தா சரி அப்படிம்பாங்க. ஆனா ஹுசைன் அப்படி இல்ல, வாயா எதிர்த்து நின்று பார்ப்போம், அடினா அடி, வா பார்ப்போம், அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட ஹசன் ரலியல்லாஹு ஒரு நேரத்துல, ஆனா ஹசன் ரலியல்லாஹு பெரிய தனவந்தருங்க, யாரு எதை கேட்டாலும் எண்ணிலாம் பார்க்க மாட்டாங்களாம், கையில வரத அப்படியே தூக்கி கொடுப்பான். ஒரு நேரத்துல ஒரு அம்மா ஒரு சின்ன உபகாரம் பண்ணதுக்காக ஹசன் ரலியல்லாஹு 1000 ஆடுகளை பிரதி உபகாரமாக கொடுத்தார். ஹசன் ரலியல்லாஹு கொடுக்கும் கொடை வள்ளல், கொடுத்து சிவந்த கரம் என்று சொல்கிறோமா இல்லையா, அந்த தன்மைக்கு சொந்தக்காரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட ஹசன் ரலியல்லாஹு ஒரு அடிமை, ஒரு 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 பணியாளர், ஒரு பொம்பளை இருந்தா. விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. விருந்தாளி வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கான சாப்பாடெல்லாம் தயார் செஞ்சு விருந்தாளிக்கு முன்னாடி கொண்டாந்து வைக்கணும். நல்ல உணவுகள், அதுவும் ஹசன் ரலியல்லாஹுடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுங்களா, எந்த விருந்தாளி போனாலும் சிறந்த உணவு கொடுத்து பராமரிப்பான். கஞ்சத்தனம் காட்ட மாட்டான், கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். அடுத்தும் கொடுக்கிற உணவுல என்ன கணக்கு, பரக்கத்தா கொடு அப்படிங்கிற மாதிரி. அதனால பல வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதுல கொஞ்சம் சால்னா வருது, சுட்ட சுட்ட சட்டியை குடிக்க முடியாத அளவுக்கு சுட்ட சுட்ட சால்னாவை அந்த அம்மா, வேலைக்கார அம்மா தூக்கிக்கிட்டு வருது. சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு. விருந்தாளி விட்டு பிள்ளை, பச்சை பிள்ளை மடியில வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா தூக்கிக்கிட்டு வந்தது கை தவறி குழந்தை மேல பொத்துன்னு விழுந்துருச்சு. பொத்துன்னு விழுந்த உடனே அந்த சூடு தாங்காம பச்சை பிள்ளை அந்த இடத்துல மௌத்தா போயிடுச்சு, அந்த இடத்துல இறந்து போயிடுச்சு. விருந்தாளி விட்டு பிள்ளை இறந்து போனா எவ்வளவு மனசு வலிக்கும் அந்த வீட்டு உடையவருக்கு. ஹசன் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய கோபம் வரும், சரியான கோபம். கோபம் என்றாலே வராத மனிதனுக்கு அன்று வந்ததே கோபம். அவ்வளவு பெரிய கோபம் அந்த அம்மாவை பார்த்து, வேற பணிப்பெண்ணை பார்த்து கோபம் வந்தது. அந்த அம்மா கொஞ்சம் குர்ஆன் ஞானம் உள்ள ஆளை. ஹசன் ரலியல்லாஹு இவ்வளவு கோபப்பட்டு பார்த்ததில்லையே, என்ன நடக்க போதோ நினைச்சு அந்த அம்மா பயந்து, அந்த வேலைக்கார அம்மா பயந்து குர்ஆன் வசனத்தை ஓத ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு அம்மா என்ன சொன்னேன்னு கேட்டாங்க. சில மூமின்கள் இருக்கிறார்கள், கடுமையாக கோபம் வந்த பொழுதும் கோபத்தை மென்று முழுங்கி விடுவார்கள், மக்களுக்கு உபகாரத்தை மட்டுமே செய்வார்கள், கோபத்தின் மூலம் பாதிப்பை தரமாட்டார்கள். கோபம் வருது, அதிகாரம் இருக்குது, அதாவது கோபம் எந்த அளவுக்கு தண்டிக்கிற அளவுக்கு கோபம் வருது. அதிகாரம் இருந்த போதும் கூட அவங்க கோபத்தை மென்று மிழுங்கி சகித்துக் கொண்டு மீண்டும் உபகாரத்தையே செய்வார்கள் அப்படின்னு நம்ம குர்ஆன் வசனத்தை ஓதுன உடனே ஹசன் ரலியல்லாஹுடைய ஏர்ன கோபம் சர்ருன்னு இறங்கிருச்சு, சர்ருன்னு இறங்கிருச்சு. அவங்க கேட்டாங்க, ஹசன் ரலியல்லாஹு கத அஃபல்லாஹு அன்கி, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்கணும், உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கட்டும், பெரிய கொலையெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை பணிப்பெண்ணை பார்த்து அடிச்சு சொன்னாங்க, இது அடி, நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்காக உன்னை நான் விடுதலை செஞ்சுட்டேன், நீ சுதந்திரமான பெண், நீ விரும்பின இடத்துக்கு போமா அப்படின்ட்டான். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். அடிச்சு கொலை பண்ண போறாருன்ற மாதிரி பார்த்தா, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்கட்டும், நான் உனக்கு விடுதலையும் தந்துட்டேன். அதாவது அன்னைக்கு அடிமை பெண்ணு, அடிமையான யாரு தெரியுங்களா, நம்ம வீட்டுல வைக்கிற ஆடு மாடு மாதிரி பார்ப்பாங்க. எந்திரினா எந்திரிக்கணும், உட்காருனா உட்காரணும், சோறு கொடுத்தாட்டா சாப்பிடணும், அடி பட்னியா இருந்தா பட்னியா தான் இருக்கும். பல நாள் சம்பாதிச்சு கொண்டாந்து ஓனர்கிட்ட கொடுக்கணும். இன்னைக்கு அடிமை பண்பெல்லாம் இல்ல, அதனால பெருசா நமக்கு தெரியலன்னு வைங்களேன். அதை விட மோசமானது அன்னைக்கு இந்த பழக்கம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது விடுதலை கொடுக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லைங்க, பல லட்சங்களை இழக்கிற மாதிரி. இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்து போயிட்டு வான்னு சொன்னாங்களே. இமாம் ஆலூசி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃசீர் ரூஹுல் மஆனி இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கஃப கலபஹு கஃபல்லாஹு அன்ஹு அதாபஹு. கோபம் வந்து அந்த கோபத்தை மெண்டு மிழுங்குனா, சகிச்சுக்கிட்டா, அல்லாஹ்ட்ட என்ன அதற்கு பிரதிபலன் கேட்டா, அல்லாஹ் தண்டிக்கிற ஆற்றல் இருந்தாலும் இவனை தண்டிக்க மாட்டான். தண்டிக்கிற ஆற்றல் இருக்கு, பாவம் பண்ணியிருக்கான், அடிச்சு தோசம் பண்ணாலும் எவனும் கேட்க முடியாது, ஏன்னா நம்ம படைச்சவன், நம்ம படைப்பு. அப்படி இருந்த போதும் கூட அந்த மாதிரி ஆளுக வந்தா, பாவமே பண்ணியிருக்கான், தண்டனை கொடுக்கணும் தான், ஆனா அவனுடைய வாழ்க்கை அல்லாஹ் கொஞ்சம் புரட்டி பார்ப்பான்.
இவன் யாரையாவது கோபப்பட்டு மன்னிச்சிருக்கானா? ஆமா மன்னிச்சிருக்கான், சரி போப்பா விட்டுறான் உடனே அப்படின்னு பாடலாம். இந்த நிகழ்வு வேணுமா இல்லையா? நம் வாழ்நாளில எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம். அல்லாஹ் தண்டிக்கும் அளவுக்கான பாவங்கள் நம் வாழ்நாளில் பொட்டி கிடக்கிறதே. அதையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் மன்னிச்சாதானே சொர்க்கம் போக முடியும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஏங்க ஈமானோட மௌத்தே அப்பதான் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஒருவர் மரணம் அடைய வேண்டுமையானால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருந்தாதான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அந்த மன்னிப்பு சும்மா எப்படி தெரியுமா? அல்லாஹ் உன் வாழ்நாள்ல கடுமையான கோபமான நிலையில தண்டிக்கும் ஆற்றல் இருந்த போதும் கூட அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு போனியான்னு கேட்கிறான் அல்லாஹ். அது மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், மாமா மச்சானா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், நம்முடைய பணியாளர்களா இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்பவர்களா இருக்கலாம். இப்படி யாரா வேண்டாலும் எடுத்துட்டு போட்டுமே, அதிகாரம் இருக்கு, மன்னிச்சுட்டேன், அவனுக்கு உபகாரமும் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னா ரப்பு நம்மை மன்னிப்பதற்கு போதுமானவன், நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பதற்கு அவன் போதுமானவன். இதுதான் இந்த நம்ம மனநிலை வந்தான். இந்த ரமதான் 3 சொல்லுகிறதா? ரஹமத்தை யாருக்கேனும் நீ ரஹமத்து செய்தாயா, மகஃபிரத்து நீ யாரையேனும் மன்னித்தாயா, இத்துக்கும் இரண்டார் தண்டனை கொடுக்கும் ஆற்றல் இருந்த பிறகும் கூட அவர்களை தண்டிக்காது உபகாரம் செய்தாயா. இது 3ம் ஒரு மனிதனிடத்திலே இருந்தால் இந்த ரமலான் அவனிடத்திலே சிறப்பாக வேலை செய்திருக்கிறது. ரமலானுக்கு கூடி அல்லாஹ்வே கூடியாக ஆகிவிடுவான், நமக்கு அல்லாஹ் கூடியாக வருவதற்கு போதுமானது. ஆனா இந்த 3ம் நடக்கணும்னா இந்த அமலெல்லாம் அங்கீகாரம் வேணுமா இல்லையா? அங்கீகாரம், அல்லாஹ் இந்த அமல்களை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லணுமா இல்லையா? இது யாரை பார்த்து ரொம்ப சொல்லி இருக்கிறான்? அமல்கள் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு அக்பர், அதை விட சிறந்த பாக்கிய மனிதனுக்கு ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றானே, 2 நபிமார்கள் செஞ்ச துஆவை எங்க நபிமார்கள் கவனிக்கணும். அல்லாஹ் தான் சொல்றான், இப்ராஹிம் நீ உன் மகனை பிடிச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி இந்த கஅபாவை கட்டி முடி அப்படின்னு அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே சொல்லல, நேரா வந்தாங்க, மகனை கூப்பிட்டாங்க, தம்பி இங்க வாங்க, அல்லாஹ் உத்தரவு இப்படி இருக்கு, நம்ம 2 பேரும் இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கு, பில்டிங்கே இல்ல, அடியில மட்டும் அஸ்திவாரம் இருக்கு, அதுவும் மண்ணுல புதைஞ்சு கிடக்கு, அது அல்லாஹ் சொல்ற இடத்துல கரெக்டா தேடணும், தேடி முடிச்சுட்டு அவன் விரும்புற மாதிரி இந்த பில்டிங்கை கட்டணும், அவன் விரும்புற மாதிரி கட்டணும் அப்படின்னு. சரி 2 பேரும் கட்டுவோம்ட்டாங்க, அத்தாவும் மகனும் 2 பேரும் கட்டி முடிச்சாங்க. அல்லாஹ் சொன்னா கட்டி முடிச்சாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? அந்த கட்டி முடிச்ச பிறகு அவங்க கேட்ட துவா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், இறைவா நீ சொன்னதை நாங்க செஞ்சிட்டோம், எங்களிடத்திலிருந்து இந்த திருப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. அப்போ எந்த அமல் செஞ்சாலும் செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் கேட்கணும். 2 நபிமார்களை கேட்க சொல்லுகிறான், அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அப்படி என்றால் அமல் முடிஞ்சிச்சு, ரமலான் முடிஞ்சிச்சு, அப்படியே அவ்வளவுதான், சிறை பறவைகள் போல அப்படியே பள்ளிவாசல் இருந்து அப்படியே கட்ட கட்டம் பிரிஞ்சு ஓடிடுற மாதிரி அந்த மனநிலை அவ்வளவு நல்ல பழக்கம் இல்லை. அல்லாஹ் நாம அமல் செஞ்சோம், அவன் சொன்னதை செஞ்சோம், அல்லாஹ் ஏத்துக்கிட்டானான்னு தெரியாது. அப்ப ஏத்துக்கணும்னா அல்லாஹ்ட்ட அழுகணும். ரமலானுடைய இறுதியிலே இருக்கிறோம். இப்போது நம் நாவுகளில் அதிகம் பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை, ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்கள் அமல்களை நீ அங்கீகரிப்பாயாக. உனக்காக இந்த ரமதான் மாதத்தின் எழ முடியாத நேரம் சகரில் எழுதிருக்கிறேன், சாப்பிட முடியாத நேரங்களில் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன், என்னால் தொழ முடியாது ஆனால் நின்று தொழுதிருக்கிறேன், நான் பசியை பொறுக்காதவன் பசியை பொறுத்திருக்கிறேன், காசு பணத்தை உனக்காக வாரி வழங்கி இருக்கிறேன், நிறைய இஅ்திகாஃப் இருந்திருக்கிறேன், எல்லா நேரமும் என் வேலைகள் எல்லாம் விட்டு விட்டு உனக்காக குர்ஆன் ஓதி இருக்கிறேன், திக்ர் செய்திருக்கிறேன், இப்படி இன்னவர இபாதத்துக்கள் அனைத்தையும் இறைவா உனக்காகவே செய்திருக்கிறேன், நீ இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துவா அவசியம் இந்த இறுதி தருணத்திலே கேட்க வேண்டும். இறுதி தருணத்தில் கேட்கிற துவா தான் அல்லாஹ் கபூல் செய்யும். எல்லாத்துலயும் இறுதி நேரம் மிகவும் முக்கியமானது. ஆனா ரமதான்ல நாம தான் இறுதி நேரத்துல ரொம்ப அசால்ட்டா இருக்கும். நேற்று முடிஞ்சிச்சு தொழுகை, இன்னைக்கு பாருங்களேன் தராவி தொழுகை எத்தனை பேர் தொழுறாங்க? அதற்கு 3 நேரம் 4 பெருசுக்கு தான் தொழுவாங்க பல பள்ளிகால. இது எவ்வளவு பெரிய மோசம் தெரியுமா? தன்னைக்குத்தானே தன்னையே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். லைலத்துல் கத்ர் முடிஞ்சிச்சுன்னா இப்ப நோம்பையும் விட்டுருங்களேன், முடிஞ்சு வச்சு பெருநா கொண்டாடிட்டு போங்க. ஏன் தேவையில்லை 28வது நோம்பு 27 9 வேண்டாமே, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் எல்லாம் நிறைய தந்துட்டான். சொர்க்கம் இவருக்கு ஏதோ முடி செஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. அவருக்கு 27 சொல்லட்டுமா, முடிஞ்சிச்சுப்பா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இந்த இடத்துல பட்டா போட்டாச்சு, தெரியா போச்சு. அப்படியா? இல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்? அமலுடைய இறுதி கவனிக்க வேண்டிய நேரம்.
அல்லாஹ்விடத்திலே அப்போதுதான் அழுக வேண்டிய நேரம். ஒரு மாதம் உனக்காக பாடுபட்டு இருக்கிறேன், இந்த ஒரு மாதத்தை பயனுள்ளதாக ஏற்றுக்கொள் இறைவா என்று மீதமுள்ள தராவீகில் அழுது தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எல்லா இறுதி நாட்களும் மிகவும் கவனத்திற்குரியது. மாதத்தின் இறுதி நாளை வைத்துதானே சம்பளம் போடப்படுகிறது. இறுதி நேரத்தை வைத்துத்தானே அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கமா நரகமா என்றால் முடிவு செய்கிறான். ஒவ்வொரு அமலின் இறுதி கவனிக்கப்பட வேண்டியது. ஆனால் ரமதானில் மட்டும் நாம் இறுதியை கண்டுகொள்ளாமலே விட்டு விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். அப்ப அந்த இறுதியுடைய அமல் அங்கீகார வேண்டுமையானால் அல்லாஹ்விடத்திலே முன்னாடி இருந்த நாட்களை விட அதிகமான இறையச்சத்தை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டானா என்ன நடக்கும் தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, ஒரு விபச்சாரி விபச்சாரத்தை மட்டுமே தொழிலாக கொண்டவள் ஒரே ஒரு முறை தன் வாழ்நாளில் நாய்க்கு தண்ணீர் புகட்டினால் அதற்கு சொர்க்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவள் வாழ்நாள் முழுக்க செய்த பாவத்தை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் ஒரு அமலை அங்கீகரித்தான், ஒரு அமலை ஏற்றுக்கொண்டான். அந்த ஒரு அமல் அவளை சொர்க்கம் கொண்டு போனதை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தந்தது. ஒரே ஒரு அமல். எந்த அமலை அல்லாஹ் ஏத்துக்குவான்னு தெரியாதுங்க. எந்த அமலை ஏத்துக்குவான்னு தெரியாது. 30 நாள் நோன்பு வைக்கிறமே, அல்லாஹ் எந்த நோன்பை ஏத்துக்கிட்டாலும் தெரியுமா? 20 ரக்காயத்து தொழுது இருக்குமே, எத்தனை ரக்காயத்து அல்லாஹ் ஏத்துக்கிட்டாலும் தெரியுமா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானதை தர்மங்களாக தந்திருக்கிறோமே தாய் பிள்ளைகளுக்கு எல்லாம், அதில் 1 ரூபாயை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று தெரியுமா? நாம் செய்த அமல் எது ஏற்றுக்கொண்டது என்று தெரியாமல் நமக்கு ஏன் மமதை, நமக்கு இதே அதில் கொடுநோக்கு? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தருணம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேர்களும் செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் கியாமத்து நாள் வரை நீங்களும் நானும் அதை செய்துதான் ஆக வேண்டும். அது செய்யாது போனால் அது அமலே அல்ல. தன் மகன் தண்ணீர் புகட்டுவதற்கு ஹாஜரா அம்மா சஃபா மருவா மத்தியிலே ஓடினார்கள். அந்த ஓட்டத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நீ ஹஜ்ஜுக்கு போனாலோ உம்ராவுக்கு போனாலோ ஏன் எதற்கு என்று கேட்காதே, ஓடு. அந்த அம்மா ஓடினார், அது கபூல். அதெல்லாம் நீயும் ஓடு, வேற காரணத்தே கிடையாது. ஏன் ஓடணும்? அது ஏன் ஓடணும்? அல்லாஹ் சொல்றான், அந்த அம்மா ஓடிச்சு, அந்த அம்மா மயனுக்கு தண்ணிக்காக, நீ எதுக்கெல்லாம் கேட்காத, அந்த அமளு எனக்கு பிடிச்சிச்சு, நீ செய்யி அப்படின்ட்டு அல்லாஹ் வேலை முடிஞ்சு வச்சு. அதான் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹாஜர் அம்மா அடுத்து ஷைத்தான் பின்னே வருகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து பின்னே வருகிறான் ஷைத்தான் என்று அவனை கல்லால் எறிந்து விரட்டினார்கள். ஆனால் நாமும் இன்று ஹஜ்ஜுக்கு போனால் கல் அடிக்காவிட்டால் ஹஜ்ஜே கூடாத அளவிற்கு ஒரு உயரிய அமலாக இருக்கிறது. நாம ஷைத்தான பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி நாம கல்ல அடிச்சுதான் ஆகணும், கல்ல அடிச்சுதான் ஆகணும். அவர்கள் அடித்ததற்கு ஒரு நியாயம், ஆனால் நாம் அடிப்பதற்கு என்ன நியாயம் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் அடித்ததை நான் அங்கீகரித்தேன், நீயும் அடி. அந்த பெண் ஓடியதை அங்கீகரித்தேன், நீயும் ஓடு. இப்படித்தான் குர்பானியும் கூட, இப்படித்தான் குர்பானியும் கூட. அதாவது மகனை அறுத்து பலியிட கனவு கண்டதை அல்லாஹ் செய் என்று சொன்னான். அவர் செய்ய ஆயத்தமானார். அன்றோடு நிகழ்வு முடிந்தது. ஆனால் அந்த நிகழ்வை ரப்பு கபூல் செய்தான். அதனால் பணக்காரர்கள் செல்வந்தர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வருடம் தோறும் நீ அறுத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும், உன் வசதிக்கு தகுந்தார் போல. ஊர் முழுக்க இறைச்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் பங்கையும் நீ நிறைவேற்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் காரணம்? ஒரு இறை தூதரின் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கமும் அல்லாஹ் கபூல் செய்தான். அதன் விளைவு உலக மாந்தர்கள் முழுவதும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை. இதுதான் அல்லாஹ் அங்கீகரித்தானால் நடக்கும். அங்கீகாரம் என்பது அல்லாஹ் அவ்வளவு சாதாரணமாக தருவதில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை இதன் அங்கீகாரம் வருவதற்கு முன்பு வறுத்தெடுத்திருக்கிறான் என்று வரலாறு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதனைக்கு, பெரும் சோதனைக்கு ஆளாக்கினான். ஹாஜர் அம்மாவை அதே போல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே போல கடுமையான சோதனைக்கு ஆளாக்கி அதில் அவர்கள் வெற்றி கண்டார்கள். அந்த இபாதத்தை கபூல் உலகம் முழுக்க எல்லாரும் செய்கின்ற அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? அப்போ கபூல் ஆகணும். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற வேண்டுமையானால் அதற்காக நாம் சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த இறுதி தருணம் மிகவும் முக்கியமான தருணங்கள். 27ஓடு முடிந்ததல்ல, 28, 29, சில நேரங்கள் 30 வரை அதிகப்படியான இபாதத்திற்கு நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டியது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் தானே இஸ்லாம் இவ்வளவு விரைவாக பறந்து விரிந்தது. அப்படிப்பட்ட மிக சிறந்த ஆட்சியாளர். இன்று வரை உலகத்தினுடைய சிறந்த சிந்தனையாளர்கள் உமரை போல ஆட்சி செய்ய வேண்டுமே என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு 10 வருட காலங்கள் ஆட்சி. இஸ்லாம் பறந்து விரிந்தது. அவருடைய இறுதி நேரத்தில் சக்கராத் நிலைமையில இருக்கிறார்.
பல தோழர்கள் வந்து நலம் விசாரித்தார்கள். அதில் குறிப்பாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நலம் விசாரித்தார். விசாரிக்கும் போது சொன்னார்கள் ஒரு வார்த்தை, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நீதிமான ஆட்சி செய்திருக்கிறீர்கள். நிறைய இஸ்லாத்தை பரந்த விருந்த இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய நற்குணம் அப்படி. நீங்கள் பேசியதெல்லாம் குர்ஆன் வசனமாக இறங்கியிருக்கிறது. உங்கள் மூலம் இஸ்லாத்தின் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நபியர்கள் உங்கள் விஷயத்தில் பிரியப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் மீது பொருத்தத்தோட நபியர்கள் காலம் சென்றிருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த சாதனையை பட்டியல் போட்டு சொன்னார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதுக்கு அழகா பதிச்சுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தம்பி நீ புகழ்றதெல்லாம் இருக்கட்டும் என்னை பத்தி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானான்னு தெரியணுமேப்பான்னு கேட்டான். அல்லாஹு அக்பர். அவங்க எவ்வளவு பயப்படுறாங்க. நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அல்லாஹ் இதையெல்லாம் கபூல் செய்தானா என்று தெரியவில்லையே, அப்படி கபூல் செய்தால் போதுமானது என்று அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் விஷயத்தில் ஏங்கினார்கள். இறைவா என்னை கபூல் செய்வாயா, என்னுடைய அமலை நீ அங்கீகரிப்பாயாக. அவர்களுக்கு தெரியாது, ஆனால் ஏங்கினார்கள். ஆனால் நாம் தான் 27 முடிந்த உடனே சொர்க்கவாதிகளாகவே நினைத்துக் கொண்டு ஓடி விடுகிறோம். அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு அவர்களை போல இன்று உலகத்தில் யாரும் இல்லை. அவர்கள் இறுதி நேரத்தில் கூட அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே என்று நினைத்தார். யோசிக்கணுமா இல்லையா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என் வாழ்நாளில் நிறைய தொழுதிருக்கிறார்கள், ஒரு சஜ்தா, அவங்க சொல்றாங்க ஒரு சஜ்தா அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா அது போதுமானதே, என் வாழ்நாளுடைய வாழ்க்கை திருப்தி அடைந்து விடுவேன். என் வாழ்நாளில் நான் நிறைய தர்மம் தந்திருக்கிறான், ஆனால் நான் கொடுத்த ஒரு வெள்ளிக்காசை அல்லாஹ் அங்கீகரித்தால் போதும், நான் வாழ்ந்து முடித்து விட்டதற்கான அதுதான் அர்த்தம் என்று சொல்கிறார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு யோசிக்க வேண்டியது. பெரிய பெரிய இபாதத்து செஞ்சவங்க எல்லாம் ஒரு சஜ்தா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா, ஒரு திருகத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா தர்மத்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம அதுக்கு அப்படி எதிர்மறையாக வல்லவா இருக்கிறோம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அன்னல்லாஹ் கத் தகப்பல மின்னி ஸலாத்தன் வாஹிதன். அபூ தர்தா யாரு தெரியுங்களா? மிகப்பெரிய குர்ஆன் ஆசிரியர், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர். டமாஸ்கஸ் என்ற அந்த பெரும் பள்ளிவாசல் இமாம், மதரசா ஆசிரியர், நிறைய தனவந்தம் தர்மங்கள் செய்தவர், நீண்ட காலமாக அதிகமான ரக்காயத்துக்களை தொழுதவர். அவர் சொல்லும் வார்த்தை கொஞ்சம் முற்று பார்க்க வேண்டும். அதாவது தகப்பல் மின்னி ஸலாத்தன் வாஹிதன், ஒரே ஒரு தொழுகை ரப்பு என்னிடத்திலிருந்து அங்கீகரித்துக் கொண்டானால் போதும், அஹப்ப இலைய மின் துன்யா வமா ஃபீஹா, எனக்கு அது ஒன்று போதும், உலகமும் உலகத்தில் இருப்பது அனைத்தும் கிடைப்பதை விட சந்தோஷம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், உலகமும் உலகத்தில் இருப்பதை கிடைப்பதை விட சந்தோஷம். ரப்பு என் வாழ்நாளில் நான் ஆயிரக்கணக்கான ரக்காயத்துக்கள் தொழுதிருந்தாலும் ஒரு ரக்காயத்து ஒரு தொழுகை கபூல் செய்தால் போதுமானது, அது போதும் எனக்கு வெற்றிக்கு என்று சொன்னார்கள். பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் கபூலியத்திற்கு ஏங்கி இருக்கிறார். இறுதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார், நிறைய அமல் செய்யுங்க, உங்களில் யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று மட்டும் தெரிந்திருக்குமையானால் அவர் கரம் பிடித்து வாழ்த்து சொல்லலாமே என்று சொல்வார். உன் இபாதத்து, இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தர்மம், இந்த ஹஜ், இந்த உம்ரா, இந்த குர்ஆன் திலாவத், இந்த திக்ர் தஸ்பீஹாத் ஏற்றுக்கொண்டது என்று உறுதியாக தெரிந்தால் நாம் எல்லோரும் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். மாறாக வாழ்நாளிலே எந்த அமலும் உன்னிடத்திலிருந்து கபூலாகவில்லை என்று அல்லாஹ் அறிவிப்பையானால் அவனுக்கு நாம் அனுதாபத்தை தெரிவித்து விட்டு போகலாம் என்று பயமுறுத்தினார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இறுதி 10 மிகுந்த கவனத்திற்குரியது. தயவு கூர்ந்து ரமதானின் முதல் நாளில் உங்களுக்கு இருந்த ஆர்வம் ரமதான் இறுதியில் வந்தாக வேண்டும். வந்தானால் மட்டும்தான் அவர்கள் முத்தகீனாக இருக்க முடியும். அல்லாஹ் இப்படி குர்ஆனில் சொல்வான், இன்னல்லாஹ யதகப்பலு மினல் முத்தகீன், இறையச்சமுள்ள மக்களிடத்திலிருந்து மட்டும்தான் அல்லாஹ் இபாதத்தை அங்கீகரிப்பான். பாவிகளுடைய இபாதத்தை ரப்பு கண்டுகொள்வதே கிடையாது. அல்லாஹ்வை பற்றி மதிப்பதே கிடையாது. நம் இபாதத்து அங்கீகாரம் பெற வேண்டுமானால் இந்த இறுதி தருணத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே அழுத்து தொழுதி தான தர்மங்கள் கொடுத்து இந்த இறுதி நேரத்தில் அவன் பிரியப்படும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும். இந்த 30 நாள்ல, இந்த 25, 26 நாள்ல நம்ம இபாதத்தை நிறைய ஓட்ட வளசம் இருக்கலாம். யாரும் உறுதியா சொல்ல முடியாதுல்ல. முழுமையான நோன்பு வச்சுட்டேன், முழுமையா தொழுதுட்டேன், முழுமையா குர்ஆன் ஓதிட்டேன், என்னுடைய விதியான முழுமையான ஜக்காத்தை தர்மத்தை கொடுத்துட்டேன், அப்படி யாரும் உறுதியா எல்லாம் சொல்ல முடியாது. உறுதியா சொல்ற அளவுக்கு தகுதியும் தரமும் யாருக்கும் அல்ல அப்படி ஒரு நிலைப்பாடை தரவில்லை. ஆனால்
அல்லாஹு தாலாவுடைய நம்முடைய ஓட்டை உடைசலான இபாதத்துக்களை அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் இந்த தருணம் அழகான தருணம். இப்பொழுது நாம் நிறைய அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், நிறைய தொழுக வேண்டும், முடிந்தவரை நிறைய தர்மங்கள் கொடுக்க வேண்டும். தர்மத்தின் மூலம் கலா கதிரை கூட மாற்ற முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நம் மனநிலை அப்படி எதிர்மறை. 27 தர்மம் எல்லாம் முடிஞ்சு வச்சு, எப்படி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு, ஆட்டங்காலி படுதாகாலி அப்படிதான் முடிஞ்சு போச்சு. தர்மமா இல்ல பாய், அவ்வளவு உளிக்கி முடிச்சாச்சு, இனிமே அடுத்த வருஷம் தான் அப்படின்றமா இல்லையா? 27 அவருக்கு முடிவுக்கே வந்துட்டார், சொர்க்கத்துக்குள்ள போயிட்டோம். அதாவது சதக்காவுக்கு ஒரு வாசல், அந்த வாசல் வழியா அந்த பாய்க்குள்ள போயிட்டார், அவ்வளவுதான். அப்புறம் என்ன கிடைக்கு? அந்த மனநிலை இது வரவே கூடாது. இந்த இறுதி நேரத்தில் நிறைய கொடுக்க வேண்டும், நிறைய கொடுக்க வேண்டும் அல்லாஹ்விற்காக. இறுதி நேரத்தில் ஒரு தராதி ஒரு ரக்காயத்தை கூட தக்பீர் தஹரீமா தவறாமல் தொழ வேண்டுமே என்று ஆசை பெற வேண்டும். 27 நாளோடு முடிந்தது என்பது அர்த்தமல்ல. அதாவது ஷவ்வாலின் பிறை பார்க்கும் வரை நமக்கு இபாதத்தில் ருசி வேண்டும், இபாதத்தில் ருசி வேண்டும். அந்த இபாதத்தின் ருசியை நபியர்கள் இறுதியாக இப்படி சொல்வார்கள். இப்னு மாஜாவில் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருநாள் தஹஜ்ஜத்து தொழுகை மிகவும் ஏற்றமானது. யார் பெருநாளுடைய அந்த தொழுகை இரவு தொழுகை தொழுகிறாரோ அவர் தொழுகை அவர்களுடைய இபாதத்திற்கான அங்கீகாரம். ஆனா அன்னைக்குதான் நம்ம டயர்டா தூங்குவோம். இன்னைக்கு நாளைக்கு பெருநாள்னா இன்னைக்கு மருதாணி வைக்கிறது என்ன, ட்ரெஸ் அதை இதை பண்றது என்ன, அப்படி இப்படின்னு ஏதோ களைச்சு முடிச்சது மாதிரி அன்னைக்கு இரவு சுருள் கூட பல பேர் வராத அளவுக்கு தூக்கம் இல்லையா? ஆனா அந்த இரவு இபாதத்து செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் காரணம் அந்த நோம்பினுடைய இறுதி கவனிக்கப்பட வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைக்கும். அதைதான் மார்க்கம் சொல்கிறது. இந்த இறுதி நாட்கள் என்பது கவனிக்கப்பட வேண்டியது மற்ற நாட்களை விட அப்பொழுது அங்கீகாரம் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். இந்த ரமலான் நம்மை கடந்து போக இருக்கிறதே, அடுத்த வருடம் ரமலான் உள்ளே வரும்பொழுது நம்மில் யார் இருப்போம் யார் இருக்க மாட்டோம் யாருக்கும் தெரியாது. அஜரத்து என்ன சாபத்தோட முடிக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு நினைக்காது. இல்ல, யாரு இருப்போம் யார் இருப்போமா இருக்க மாட்டோம். அல்லாஹ் நம்முடைய ஆயுள் பரக்கத்து செய்வானாக. ஆமா, அப்படி துவா செஞ்சுட்டு முடிங்க ஜெருத்து பல பேர் நினைக்கிறான். அது அல்லாஹ் ஆயுள் பரக்கத்தை செய்யட்டும். இன்னும் இது போன்ற ஏராளமான ரமலான்களை சந்தித்து நல்லறங்கள் புரிந்து அதன் மூலம் அல்லாஹ்வின் அன்பை பெறும் பாக்கியத்தை நமக்கு தரட்டும். ஆனால் இந்த ரமலானின் இறுதி மட்டும் மிகவும் கவனத்திற்குரியது. இந்த இறுதி ரமலானில் அல்லாஹ்விடத்தில் நிறைய பாவ மன்னிப்புகள் தேடி அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.